ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உதிரி பூக்கள் பாகம் 23. என் கண்ணீரால் பானுவோட கால்களை நினைக்கிறதுக்கும் நான் தயாராக இருந்தேன். ஆனால் பானு என்னை ஏற்றுக்கலை. வீடு தேடி போன என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விரட்டிட்டா. அவனுடைய கைகளை பற்றி முகத்தில் அழுத்தி கொண்டு கேவினார். மறுபடியும் நான் என்னோட பானுவை சந்திச்சோன்ற சந்தோஷமே எனக்கு போதும். நீயும் அவளும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற நினைப்பே எனக்கு தித்திக்குது. திரும்பவும் நான் உங்கள் வாழ்க்கையில் தொந்தரவு பண்ண மாட்டேன். அதுக்கு முந்தி உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும், பேசணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் உன் எதிர் வீட்டு பொண்ணு பவித்ரா மூலயமா உன் ஆஃபீஸ் அட்ரஸை வாங்கிட்டு இங்கே வந்தேன். நீ கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய பணக்காரருக்கு மருமகனாக ஆக போறேன்னு சொன்னாங்க. பானு ரொம்ப நல்லவ, அப்பாவி, கல்லாக்கப்படமில்லாத மனசு. இது வரைக்கும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம உன் வளர்ச்சியை மட்டுமே பெருசாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. கல்யாணத்தை பிறகு பணமும் பட்டும் புது மனைவியோட அன்பும் உன்னை மாற்றிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் பானுவை நீ உதாசீனப்படுத்திடக்கூடாது. எதுக்காகவும் யாருக்காகவும் ஒரு நாள் கூட பானுவை விட்டு நீ பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு பூ மாதிரி பூஜிக்கணும்னு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கணும் தான் உன்னை தனிமையில் கூட்டி வந்தேன். நான் உன்னை பார்த்ததோ பேசினதோ மன்னிப்பு கேட்டதோ எதுவுமே பானுவுக்கு தெரிய வேணாம். அவகிட்ட சொல்லாத. சார், இப்போவே வாங்க எங்கள் வீட்டுக்கு. நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். நான் சொன்னால் அம்மா கேட்பாங்க. உணர்ச்சிகள் பொங்க சொன்னான். நான் வரல. என்னை பார்த்தா பானுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அவள் சந்தோஷமும் நிம்மதியும் கிடும். அதை நான் விரும்பலை. நான் இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்கு கிளம்பிடுவேன். என்னோட கல்யாணம் வரைக்குமாவது நீ இருந்துட்டு போங்க சார். முயற்சி செய்கிறேன். நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும் என்றான் கண்டிப்பான குரலில். அடுத்து என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.